இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டோட இயல் 3 பார்க்க போகிறோம். ஏறுதழுவுதல். ஏறுதழுவுதல். ஓகே. வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்துபவை மாடுகள். மாடுகள் தான் வந்து ஏறுதழுவுதலுக்கு அதாவது அதோட திமிலை பிடிச்சு தான் நம்ம என்ன செய்வாங்க, அதை தான் ஏறுதழுவுதல்னு சொல்லுவாங்க. திமிலை பிடிச்சி கொஞ்சம் தூரத்துக்கு ஓடணும், அவங்க லைன் பண்ணி மார்க் பண்ணுறது. அதான் ஜல்லிக்கட்டு. ஸோ பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது வந்து தமிழர் வரலாறு. பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழரோட வரலாறு. இது இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தன சங்ககால தமிழர்கள். இதற்கு சங்க இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. அது வந்து ஏறுதழுவுதல் ஒன்று. இப்போ வந்து இது வந்து எதுக்காக பிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட தமிழ்ங்கிறத விட ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட கொஷின்ஸ் வரலாங்கிறதுக்காக தான் இது பார்க்குறோம். ஸோ அதனால் ரொம்ப டீப்பாக புரியலையே அப்படின்னு இருக்க வேண்டாம். லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா போதும். சங்க இலக்கியமான கலித்தொகையில் வந்து ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டது. எதில் சொல்லியிருக்காங்கன்னா, கலித்தொகையில் ஏறுதழுவுதல் பற்றி சொல்லியிருக்காங்க. முல்லைநில ஆயர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு அவர்களின் வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய, இது வந்து ஏறுதழுவுதல் வந்து வீரத்தை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எழுந்தது துகள், ஏற்றன மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கின பலர், கலித்தொகையில் எழுது என்று முல்லைக்கலியில் ஏறுதழுவுதல் களம் குறித்த அடிகள் காட்சியை நம் கண்முன்னே நிறுத்துகின்றன. காளைகளின் பாய்ச்சல் பற்றியும் கலித்தொகை கூறுகிறது. கலித்தொகை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. கலித்தொகை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஏறுதழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பள்ளு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பள்ளு பதிவு செய்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி சேலம் மாவட்டத்தில் எருது விளையாண்டதில் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள மரணமுற்றவன் பேரால் எடுக்கப்பட்ட எருது பொறுத்தார்கல் ஒன்று இங்கே இருக்குது. அதில் எப்படி எழுதியிருக்குன்னா, கோவுருஞ்சங்கன் கருவந்துறையில் எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டகல்லு, பெரிய பயலுக்காக நிட்ட கல் இது அப்படின்னு நடுகளில் பொறிச்சிருக்காங்க. அதாவது கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்துபட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் என்பது இதன் பொருள். தெரிந்து கொள்வோம், பார்த்துடலாம். எகிப்தில் உள்ள பெனி ஹாசன் சித்திரங்களிலும் கிரீட் தீவிலுள்ள கினோசிஸ் என்னுமிடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காளை போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளது. காளை போர் குறித்த செய்திகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, எகிப்தில் உள்ள பெனி ஹாசன் சித்திரங்களிலும் கிரீட் தீவிலுள்ள கினோசிஸ் என்னுமிடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் கினோசிஸ் அரண்மனை எனும் சித்திரங்களிலும் காளை போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறது. அதாவது 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போல. அது எப்படி இருக்குன்னா, அந்த எருது எப்படி இருக்குன்னா, கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்டு இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிகையூரில் காணப்படுகிறது. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவில் என்ற இடத்தில் திமிலுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. திமிலுடன் கூடிய காளை ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னா, தேனி மாவட்டம் மயிலாடும்பாறையில். அடக்க முயல்வது போன்ற ஓவியம் வந்து உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில். சிந்துவெளி நாகரீக வரலாற்றிலும் காளை முக்கிய பங்கு வகிக்கிறது. இம்மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற சான்றுகள் வாயிலாக அறிகிறோம். சிந்துவெளி நகராட்சியிலுமே காளை வந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. காளையை தெய்வமாக வழிபட்டதை அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற சான்றுகள் வாயிலாக அறிகிறோம். சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்டுள்ள
கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான அதாவது அங்கே சிந்துவெளி அகழாய்வில் வந்து மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறுதழுவதை குறிப்பதாக ஐராவத மகாவேந்தன் தெரிவித்துள்ளார். பண்பாட்டு அடையாளம் அப்படின்னா ஏறுதழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடு மருத நிலத்து வேளாண் மக்களின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சியடைந்துள்ளது. ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல். ஜல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுற்று சல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுற்று ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகிறது. சல்லி என்பது மாட்டின் கழுத்தின் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகிற வளையத்தை குறிக்கும். புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது. புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது. அக்காலத்தில் புழங்கிக் கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கமும் இருந்தது. மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பும் சொந்தமாகும். மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான். இது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு. காளையை கொன்று அடக்கிடுவாங்க. மேலை நாட்டுன்னு பாருங்க, இந்த மாதிரி காளையை கொன்று அடக்குறாங்க. நம்ம அப்படி கிடையாது. வன்மத்தையும் போர் வெறிவையும் வெளிப்படுத்துவது போல தானே இருக்குது. தமிழகத்தில் நடைபெறும் ஏறுதழுவுதல் காளையை அடக்குபவர் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர். எவராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு. எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும். அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடுக்குபவனே வீரனாக போற்றப்படுவான். ஏறுதழுவுதல் 2000 ஆண்டுகளுக்கு தொன்மையானது. அடுத்ததாக இருக்கிறது வந்து மணிமேகலையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகிற நிகழ்வுகளில் விழா அப்படின்னாலே ஒரு இது தனி இடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அல்லும் பகலும் உழைப்பில் திளைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் வந்து விழாதான். அதான் அப்படிதான். ஒரு ஃபங்க்ஷன்னாலே அந்த மாதிரி கலகலன்னு அந்த டயர்டே இல்லாமல் இருப்போம், அப்படி தானே? அதான். அவ்வகையில் புகார் நகரோடும் அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் விவரிக்கப்படுகிறது. அவ்விழா நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமைகிறது மணிமேகலையின் விழாவரை காதை. இதில் சொல்லும் பொருளும் டைரெக்டாக பார்த்துடலாம். சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள். சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். படை மாக்கள் அப்படின்னா பல மொழி பேசும் மக்கள். பாடை மாக்கள் அப்படின்னா பல மொழி பேசும் மக்கள். குழியி அப்படின்னா ஒன்று கூடி. பாடை மாக்கள் அப்படின்னா பல மொழி பேசும் மக்கள். குழியி அப்படின்னா ஒன்று கூடி. தோம் அப்படின்னா குற்றம். கோட்டி அப்படின்னா மன்றம். பொலம் அப்படின்னா பொன். வேதிகை அப்படின்னா திண்ணை. தூணம் அப்படின்னா தூண். தாமம்னா மாலை. கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாய் பல கொடிகள் கட்டியது. கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி. வசி அப்படின்னா மலை. செற்றம் அப்படின்னா சினம். கலாம் அப்படின்னா போர். துருத்தி அப்படின்னா ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. திரும்ப பார்த்தலாமா? சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள். பாடை மாக்கள் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். குழியி அப்படின்னா ஒன்று கூடி. தோம் அப்படின்னா குற்றம். கோட்டி அப்படின்னா மன்றம். பொலம் அப்படின்னா பொன். கோட்டி அப்படின்னா மன்றம். வேதிகை அப்படின்னா திண்ணை. தூணம்னா தூண்.
தாமம்னா மாலை. கதலிகை கொடினா சிறு சிறு கொடியாக பல கொடிகளை கட்டியது. கால் ஊன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி. வசி மழை, வசினா மலை. செற்றம்னா சினம். கலாம் அப்படின்னா போர். துருத்தி அப்படின்னா ஆற்றிடை, ஆற்றிடை குறை, ஆற்றிடை குறை. ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. அதுக்கப்புறம் ஐம்பெருங்குழுனா என்னென்னு பார்ப்போம். அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர்னா ஒற்றர். அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர்னா ஒற்றர். அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர். என் பேராயம் அப்படின்னா கரணத்தியளவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடைக்காப்பாளர், நகர மாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர். யானை வீரர், இவுளி மறவர். கரணத்தியளவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடைக்காப்பாளர், நகர மாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர். இவங்கெல்லாம் என் பேராயத்தில் உள்ளவங்க. இப்படி இலக்கண குறிப்பு. தோரண முன் வந்துட்டுனாலே அது என்னது? எண்ணுமை. தோரண வீதியும் தோமரு சொக்கோட்டியும். காய்குலை கமுகு, கோகிடி, பூக்கொடி, வள்ளி, முத்து, தாமம். இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. மாற்றுமின், பரப்புமின், ஏவல் மின் மின்ன ஏவல் வினைமுற்றுகள். உருபொருள்னா உரிச்சொடர். தாழ்பூந்துரைனா வினைத்தொகை. தாழ்பூந்துரைனா வினைத்தொகை. பங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. நன்பொருள், தன்மணல், நல்லுரை பண்பு தொகைகள். பரப்பு மின் அப்படின்னா பரப்பு ப்ளஸ் மின், பரப்பு பகுதி, மின் வந்து முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அரைந்தனன், அரை ப்ளஸ் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் அன். அரை பகுதி, சந்தி, இந்தானது விகாரம், இறந்த கால இடைநிலை, அன் சாரியை, அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன. அப்போ தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்கள் என்ன அப்படின்னா இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையும். அதுக்கப்புறம் மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு, மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு எனும் வேறு பெயரும் உண்டு. இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். இந்த காப்பியம் வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறதா பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். இக்காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனையும் நிறைந்தது. பௌத்த சமய சார்புடையது. கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விலாவரை காதை. 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விலாவரை காதை. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது இவரது இயற்பெயர். கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது இவரது இயற்பெயர். இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை எனும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது இவர் இயற்பெயர். திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை எனும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். கூலவாணிகன்னா கூலம் தானியம் செய்தவர். இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தன் என அழைக்கப்படுகிறார். கூலம்னா தானியம். இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என அழைக்கப்படுகிறார். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் என்பார். தண்டமிழ் சாத்தான், நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். அடுத்ததாக பார்க்க போகிற லெசன் என்னன்னா 3வது இயல அகழாய்வு. ஸோ மதுரை அருகே தான் நமக்கு தெரியும் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அப்படிங்கிற ஊரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருட்கள், முத்துகள், கிளிஞ்சல் பொருட்கள், மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், இரத்தினக்கல் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள், சதுரங்க காய்கள் எல்லாமே கிடச்சிருக்கு. இது எல்லாமே 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதப்படுகிறது. கீழடியில்
முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன்னே காட்டும் சாட்சிகளாக அமைந்துள்ளன. உயரிய நாகரிக வளர்ச்சியோடு இருந்திருப்பாங்க. ஆய்வு அப்படின்னா அறிவின் வெளிப்பாடு, அதற்கு ஓய்வு என்பதே கிடையாது. அப்புறம் 1150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863 ராபர்ட் ப்ரூஸ் புட் அப்படிங்கிறவங்க அந்த தொல்லியல் அறிஞர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்தார். இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்தோம். அப்புறம் அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு. இது ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் 1914 ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கிடைக்கப்பட்டது. பட்டி மண்டபம் என்பது இலக்கிய வழக்கு. இன்று நடைமுறையில் பட்டிமன்றம் என்றே குறிப்பிடுகின்றன. பேச்சு வழக்கையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பட்டி மண்டபம் என்பது இலக்கிய வழக்கு, பட்டிமன்றமை தான் பட்டி மண்டபம்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே அப்படின்னு சொன்னது யாருன்னா பவணந்தி முனிவர். அதுக்கப்புறம் 1863 அகழாய்வு பணி ஆரம்பித்த அகழாய்வு பணி 2018 தொடரும் போது பல உண்மைகள் உரைக்க தொடங்கி இருக்குது. அங்கேருந்து இப்போ வரைக்கும் நடக்குது. ஸோ இதோட இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்தது இலக்கணம் என்னென்னா வல்லினம் மிகும் மிக அடங்கல். ஆல்ரெடி நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே வல்லினம் மிகும் மிக அடங்கலுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டியிருந்தோம். எந்த இடத்துல மிகும் எதில் மிகாதுன்னு. அதே தான் இங்கே டேரெக்டாக அவங்களே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆ, இ, அந்த, இந்த, ஏ, எந்தங்கிறதுலாம் வல்லிமை மிகும். ஐயில் வல்லினம் மிகும். கூ அப்படின்னு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள், கூ வந்தால் வல்லினம் மிகும். என, ஆக அப்படி வந்தால் வல்லினம் மிகும். அதற்கு, இதற்கு, எதற்கு அப்படி வந்தால் வல்லினம் மிகும். இனி, தனி இந்த மாதிரி வந்தால் வல்லினம் மிகும். மிக அப்படின்னா வல்லினம் மிகும். 8, 10 தவிர மீதி எண்ணு பெயர்கள் எல்லாம் வல்லினம் மிகும். 8, 10 மட்டும் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் தீப்பிடித்தது பூப்பந்தல் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பக்கத்தில் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் அகர இகர ஈற்று அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். சால தவ தட குல ஆகிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் தனி குற்றெழுத்தை அடுத்து ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். சில உருவக வாழ்க்கை படகு உலகப்பந்து சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். அப்புறம் மொழியோடு விளையாடுவோம்ல கரை அப்படின்னா அந்த நீர்ப்பரப்பு, அந்த கரைக்கு நீர் கடலோட கரை, அது கரை அப்படின்னா அழுக்கு. குளவி அப்படின்னா ஒரு பூச்சி. குளவி அப்படின்னு இந்த குளவினா குழந்தை. வாழைனா ஒரு வகையான மீன். வாழைனா வாழைத்தோப்பு வாழை இலை. அது பறவை அப்படின்னா கடல். இந்த பறவைனா பறக்கிற பறவை. மறை அப்படின்னா மான். மறை அப்படின்னா வேதம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னென்னா திருக்குறள். ஸோ பொறையுடைய மேலே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது எப்படி நம்ம தோன்ற நிலம் அந்த நிலம் அந்த வழியை தாங்குதோ அதை மாதிரி நம்ம இகழும் போது அவங்கள அதாவது நம்ம பொறுத்துக்கணும். அதான் தலை சிறந்தது அப்படின்னு. இதில் வர அணி இந்த போலன்னு டேரெக்டாக வரனால அது ஓமை அணி. திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் அறநல்ல செய்யாமை நன்று. அவங்க மற்றவங்க நமக்கு பெரிய அளவில் துன்பம் தந்தால் கூட மனம் நம்ம அறமில்லாத செயல்களை அவங்களுக்கு மாறாக செய்யக்கூடாது. அறமில்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றாம். பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல். செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால், திமிருனால், அதாவது செருக்கினால துன்பம் தந்தவரை தம்முடைய பொறுமையினால் வெல்ல வேண்டும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீமையானது தீயவற்றையே தர்றதுனால தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். மறந்தும் பிறன் கேடு குளர்க்க சூழின் அறஞ்சூழும்
சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் கூட மற்றவங்களுக்கு நம்ம வந்து கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது. நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும். நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் வந்து நினைக்கும். கேள்வி அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது செல்வத்தில் சிறந்தது வந்து செவியால் கேட்டதையும் கேள்வி செல்வம் தான். அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது. சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இணைதானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவு சிறிதா இருந்தாலும் நல்லவற்றையே கேட்டால், எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளோ அளவுக்கு நம்ம நல்லதை கேட்கோமோ அந்த அளவுக்கு பெருமை உண்டாகும். இது வந்து நுணுங்கிய கேள்வியார் அல்லார் நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது. நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது. செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவையை மட்டும் உணர்பவர் இறந்தால்தான் என்ன இருந்தால்தான் என்ன. கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவையை மட்டும் உணர்பவர் இருந்தாதான் என்ன இறந்தால்தான் என்ன. தெளிந்து செய்தல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் நல்லா ஆராய்ஞ்சி அதில் எது மிகுதியாக இருக்கோ அவற்றை கொண்டு முடிவு செய்யணும். அவற்றுள் மிகுதியானதை கொண்டு அவரை பற்றி முடிவு செய்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளே ஆராய்ந்து அறியும் உரைக்கல் ஆகும். ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவருடைய செயல்பாடுகளே ஆராய்ந்து அறியும் உரைக்கல் ஆகும். ஏகதேச உருவக அணி. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ணையுறவும் தீரா இடும்பை தரும். ஆராயாமல் ஒருத்தரை வந்து நம்ம தேர்வு செய்கிறதுனால அவரை பற்றி ஐயப்படுதலும் தீரா துன்பை தரும். தேர்வு செஞ்சதுக்கப்புறம் எத்தனை நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அது முதல்ல நல்ல ஆராய்ச்சி தான் ஒருத்தரை வந்து முடிவு பண்ணணும், தேர்வு செய்யணும்னு சொல்கிறாங்க. இதில் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் கொளல். ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றரால் அறிந்து முடிவு செய்க. ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை வந்து இன்னொரு ஒற்றரால் வந்து அறிந்து உதவி செய்யணும். ஓதல் வேண்டும் ஒளிமாழ்க்கும் செய்வினை அதும் எண்ணுமவர். வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தாயின் பசியை கண்டபோது சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே. தாயின் பசியை கண்டபோது, தாயோட பசி இருக்கும்போது சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே. சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமன் கலந்து நீர் பெய்திரியற்று. தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது. சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமன் கலந்து நீர் பெய்திரியற்று. தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது. விளைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையார் கேளாது நட்டார் செய்யின். நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவர். நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவர். கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல் வேறுபட்டார் தொடர்பு. செயல் வேறு சொல் வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது. கனவிலும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல் வேறுபட்டோர் தொடர்பு. செயல் வேறு சொல் வேறு என்று உள்ளுவர் நட்பு கனவிலும் இனிமை தராது. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை
ஏதொன்றியும் பாதுகாக்காமை ஆகியவை பேதமையின் செயல்கள். தகாத செயலுக்கு எது செயலுக்கு வெட்கப்படணுமோ அதுக்கு தகாத செய்யாததுக்கு வெட்கப்படுறதே கிடையாது. தக்கவற்றை செய்கிறதே கிடையாது. பிறரிடம் அன்பு இல்லவே இல்லை. எந்த ஒரு யாரையும் பாதுகாக்கிறதே இல்லை. எதையுமே பாதுகாக்கிறது இல்லை. ஆகியவை பேதமையின் செயல்கள். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்காப் பேதையின் பேதையார் இல். படித்தும் படித்ததை உணர்ந்ததை மற்றவர்க்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையைப் போல பேதை யாருமே இல்லை. ஓகே, இந்த உலக பண்பாட்டிற்கும் இது வேணாம். தமிழ், அதாவது முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயிர வாழ்த்து, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்கள் அளிக்கப்படுகிறது. தருமர், மடக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமல்லையார், மல்லர், பெருபெருமாள், காளிங்கர் ஆகிய 11 திருக்குறளுக்கு உரை எழுதப்பட்டது. இவ்வுரைகளுள் பரிமேலழகர் உரையே சிறந்தது. 17 கீழ்கணக்கு நூல்களில் இது ஒன்று. இந்த பாடலோட தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. இது தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற அறநூல்களைப் போல அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதாண்டவங்கி, சென்னாபோதர், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்களும் உண்டு. இம்பார்ட்டன்ட் தான். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகர முதலில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது. இருமுறை மட்டுமே ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறள் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறள் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் வந்துள்ளது. 7 கோடி 7 தடவையும் 7ங்கிறது 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு ஜி போப். இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கலைச்சொல். எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு, எபிகிராஃபினா கல்வெட்டுகள், ஹீரோஸ்டோன்னா நடுகள், கல்ச்சுரல் சிம்பிள் அப்படின்னா பண்பாட்டு குறியீடு, எம்போஸ்டு ஸ்கல்ப்சர்னா புடைப்பு சிற்பம், இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. இதோட இயல் 3 முடிஞ்சது. இயல் 4 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.